போய் பைப்பில் கழுவிட்டு வாமா. இங்க ஆறு ஓடுதா சார்? காவிரி ஓடுது, அமராவதி அமராவதி ஓடுது. அத தண்ணி ஓடுதா சார்? ஓடுது. இல்ல மைக்க கழுவுறதுக்காக கேட்டேன். ஓஹோ, அமராவதி ஓடுது. எங்கள் ஊரில் சிந்தாமணி ஓடுது, நிறைய ஓடுது. எங்க ஊர்ல மணிமுத்தாறு ஓடுது. மணிமுத்தாரா? ஓடும் ஓடும். ஓகே, ஹாய், எல்லாம் எப்படிக்கா இருக்கீங்க? எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். மஞ்சண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், உங்களுக்கு கிட்னி நல்லா இருக்கா? உள்ள கிடக்கு, யாரு பார்த்தா? மஞ்சண்ணா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அண்ணா உங்களுக்கு கணையம் எல்லாருக்கும்? உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? இப்போ வரை இறைவனுடைய ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன். எப்படி ஷிஃப்ட் பண்ணி விட்டிய? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, எங்க அண்ணன் தான் அவரு. அப்புறம் நம்ம எப்படி இங்கே உட்காருவார்? எந்திரிச்சு போயிடுவார். இங்க உட்காந்துருக்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல எங்க அப்பா மாதிரி. அப்பா நான் பேசுவாங்கப்பா. ஐயா பேசுவா வந்துட்டா இல்ல பேசு அப்படிங்கிறாங்க. மஞ்சோண்ணா நான் பேசுவா. நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச மாட்டேன், அதனால தான் பர்மிஷன் கேட்டேன். உண்மையிலே வயசுல பெரியவங்களை இந்த அம்மா எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். இல்ல உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. இது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும், எனக்கு இனிச்சு என்ன போகுது? ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நான் இப்ப முறைப்படி தாய் மாமா முறைப்படியா? இல்ல, எனக்கு தாய் மாமன் கிடையாது. என் பிள்ளைக்கு தாய் மாமா மஞ்சனாவும் அப்பனாவும். சீரி செய்யறதுக்குன்னா அவங்கள வளர்க்குறியா? ஆமா. அன்னைக்குன்னு பார்த்து உடம்பு சரியில்லைன்றவங்க பார்த்துக்க. இல்ல, எங்க அண்ணன் அப்படி கிடையாது, நீங்க தான் அப்படிங்கிறதுனால கூட இருக்கவங்களாம் அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படித்தானே வளர்க்குறேன் அவங்கள, கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. இப்போ நீங்க டீ குடிங்க, நான் இப்போ பேசுறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். என்ன பிரச்சனையோ இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க பாப்பா, கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில் எடுப்ப, மஞ்சோன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு ஒரு வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா என்றுப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சோன்னா நான் இன்னும் காசுக்காக பேசுற பேச்சாளரா? அவன்கிட்ட போய் கேட்கிறேன். நடுவர் அவர்கள் சொல்லுமா, நான் இன்னும் காசுக்காக பேசுறேன். வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு சத்தியமா பணமே வேணாம். நல்லா ஜோர கை தட்டுங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டு, அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. கவர்ல கரெக்டா கொடுக்குறேன். நடுவர் வந்தாங்களா சார்? ஆமா, உங்கள்ட்ட கொடுத்து விட்டு நான் செல்வராஜன் வீட்டிலேயே படுத்து கிடப்பேன். நல்ல பெரிய வீடு சார். ஆமா, உண்மையிலே அருமையா சாப்பாடு போட்டு கவனிச்சாங்களா? அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னியா? நீ அடுத்து தானே சார் சொல்லுவோம். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி ஏதாவது வர்ணிச்சாங்களா? இல்லையே. வர்ணிச்சாங்களா? இல்லையே. ஒரு கட்டிங் வரிகள், ஒரு கோட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகளாவது வர்ணிச்சாங்களா சார்? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேறப்பேன் கரெக்டா சொல்லுவேன். நான் பாண்டிச்சேரியில இது வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர், உங்களை வர்ணிச்சு நான் சொல்றேன் சார். மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும்.
பூவம் வந்தா பூவாசனை வரும், ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும். நடுவர்களே, இந்த பாசமான கௌதமி பணமா பாசமான்னு கேட்கும் போது, சொத்து பத்தா சொந்த பந்தமான்னு கேட்கும் போது, பாச கௌதமி உங்களை வர்ணிக்கிறேன் சார். நீங்க எவ்வளவு முக்க பிடிச்சாலும் உங்களுக்கே டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். இப்ப நான் வர்றேன், நிமிந்த நேரம் பாருங்க சார். மஞ்சுநாதனுக்கு மூக்க பிடிக்கிறது ரைட்டு, உமாநாத்துலாம் திடீர்னு மூக்க பிடிக்குதுன்னா ஒரு மாதிரி உனக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். அழகா. ஓகே, இப்ப நான் வர்ணிக்கிறேன் சார். சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இது சர்க்கரையா? உண்மையிலேயே எனக்கு சுகர் இருக்கு சார். வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். போன மாசம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் காலையில வர சொல்லிட்டாரு. போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூமில் போய் எல்லாத்தையும் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சியா. திருப்பி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டு இன்னும் நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. வாழ்க்கையே அவ்வளோ சிக்கல்ல இருக்குமா? இவ்வளோ சுகர் உள்ள நடுவிற்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பாசம் தான், சொந்த பந்தம் தான் சொல்ற கௌதமியால் தான் சார் முடியும். ஆனா நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க. நீங்க சுதி சாதாரண பேச்சாளர்ல சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணுங்க. உமாநாத்து கொல்லப்படாது. ஓகேண்ணே, நீங்க பொட்டு வச்ச பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், பொறடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்துல ஊசி வாங்கினா தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, 50,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சு, எவ்வளவுதான் கோடீஸ்வரரா இருந்தாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்ம் தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தா பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க எவ்வளவு பெரிய நடுவரா இருந்தாலும், மஞ்சுநாதன் எவ்வளவு பெரிய கொங்கு நாட்டுல சுத்தி சுத்தி வந்தாலும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் 6 அடியில தான் புதைப்பாங்க. அதை விட சுருக்கமா சொல்லவா? என்னது? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வீட்டுல நிப்பாட்ட முடியாது. அதுதான் சார் நானும் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டினவனுக்கு தெரியாது. அதானே சார் வாழ்க்கை. அது இல்லம்மா வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்னது? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால். இதான் வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் சுருக்கமா சொல்லவா? எவ்வளவுதான் நீங்க கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சாலும் செத்ததுக்கு அப்புறம் ஆடி கார் சுத்தி வராது, ஒரே ஒரு மண் பானை தான் சுத்தி வரும். அதை விட நான் சுருக்கமா சொல்லவா? என்னது? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. இதான் வாழ்க்கை. அதானே சார் வாழ்க்கை. இதை விட நான் இன்னொன்னு கரெக்டா சொல்றேன் பாரு. சொல்லுங்க. நம்ம எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், நம்ம எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் வாழ்க்கை, வேற ஒண்ணு. உண்மையான ஜோரா கை தட்டுங்க சார். அப்புறம் ஏன் சார் பணம்ங்கிறீங்க? பாருங்க, பணம் தேவைதான் சார், பணம் அவசியம் தான். ஆனா யாருக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க? எனக்காக. எது தானா தின்னு வீணா போறதுக்கா? யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிகளுக்கு. எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு. யாரு சந்தோஷமா வாழ்றதுக்கு? என் பிள்ளைகள் சந்தோஷமா வாழ. அப்ப ஒரு மனிதன் பணத்தை நோக்கி போறதுக்கு காரணம் தன் உறவுகள் நல்லா இருக்கணுங்கிறதான ஒழிய பணம் நல்லா இருக்கணும் பணத்தை சம்பாதிக்கிறது கிடையாது. ஆமாதானே சார்? ஒரே ஒரு விஷயம் தான், ஏழ்மையின் மகிழ்ச்சிக்கு தேவை பணம், இளமையின் மகிழ்ச்சிக்கு தேவை காதல், முதுமையின் மகிழ்ச்சிக்கு தேவை ஒவ்வொரு குடும்பம். உண்மையை கைத்தடுங்க சார். பெரிய அறிவாளியா இருப்பவள இருக்க, பெரிய முதுமைக்கு தேவை, இதுமைக்கு தேவை. இப்ப நான் கேட்கிற அளவுக்கு நீ பதில் சொல்லுவே வாப்பா. நான் சும்மா ஈஸியான கேள்வி கேட்கிறேமா. பழனி திருப்பதின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. பழனிக்கு சொந்த ஊர் பழனி, ஆனா திருப்பதியில இருக்கேன். திருப்பதிக்கு சொந்த ஊர் திருப்பதி, ஆனா பழனியில இருக்கேன். ஒரு நாள் பழனியை திருப்பதிக்கு பார்க்கணும்னு சொல்லி திருப்பதியில இருந்து கிளம்பி பழனிக்கு வந்தான். இப்ப பழனி திருப்பதியை பார்க்கணும்னு சொல்லி திருப்பதியில கிளம்பி பழனிக்கு போனாப்ல. இப்ப பழனி திருப்பதியை பார்க்கணும்னா எந்த ஊருக்கு போகணும்? திருத்தணி போகணும் சார். திருத்தணியில போய் மொட்டை ஓட்டத்தான் விளங்கு. நீ பெரிய அறிவாளியா பேசுற இல்ல சார். இப்ப இரு பணமே வேணாங்கிற இல்ல, பணம் பேசுன தப்புங்கிற இல்ல. இப்ப நீ, ராணி, உமாநாத் 3 பேரும் ஜூஸ் கடைக்கு ஜூஸ் சாப்பிட போறீங்க. சரி. ஒரு ஜூஸ் 10 ரூபா. 3 பேரும் ஆளுக்கு 10 ரூபா போட்டு 30 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்குறீங்க. சரி. கடைக்காரன் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம மாறிய பகுதி அம்மா பண்டிகைக்காக, அதனால 5 ரூபா குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 5 ரூபா திருப்பி கொடுத்துட்டான். என்ன இப்ப நீங்க ஆளுக்கு 1 ரூபா எடுத்துக்கிட்டீங்க, அதுல 2 ரூபாய
சப்ளையருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டிய. இப்போ ஒரு ஜூஸோட விலை எவ்வளவு? 10 ரூபா போட்டீங்க, ஆளுக்கு 1 ரூபா மிச்சம் எடுத்துட்டீங்க, 2 ரூபாய் அவனுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டிய. இப்போ அந்த 1 ரூபாய் கழிச்சா எவ்வளோ வரும்? ஒரு ஜூஸு 9 ரூபா. அப்போ 93 27. நீங்கள் டிப்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க? 2 ரூபா. 27 2 29. இந்த 1 ரூபா எங்கே வச்சுன்னு சொல்லு சார். நான் கணக்கு ஈஸியாக தான் கேட்குறேன், குழப்பம்லாம் இல்லை. 3 பேர் சேர்ந்து ஜூஸ் வாங்குறீங்க, 30 ரூபா கொடுக்குறீங்க. அவன் 25 ரூபா எடுத்துக்கிட்டு 5 ரூபா திருப்பி கொடுத்துட்றேன். அதில் சப்ளையர்கிட்ட 2 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டிய. இந்த 3 ரூபாயை ஆளுக்கு 1 ரூபாயை பிடிச்சி எடுத்துக்கிட்டிய. இப்போ ஒரு ஜூஸோட விலை எவ்வளவு? 9 ரூபா. அப்போ 3 ஜூஸ் எவ்வளவு? 93 27. டிப்ஸ் எவ்வளோ கொடுத்திய? 2 ரூபா. 27 2 எவ்வளவு? 29. இந்த 1 ரூபா எங்கே இருந்துக்குன்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு காசு வாங்கிட்டு போ. அவ்வளோதான். இது மாதிரி நிறைய நான் வச்சிருப்பேன், கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு எனக்கு பதில் தரல, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் எனக்கு பதில் தெரியல. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை இல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு நான் போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி பெண்கள் சார்பா ஒரு பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு நீங்க போயிட்டே இருங்க. வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு. ஏன் உண்டியல் காசு வந்துரும்ல? இப்ப கேக்குறேன் சார். ஃபர்ஸ்ட் பெண்களை கேக்குறேன். அக்கா, மகளிர் தினம் என்னைக்கு? உலக மகளிர் தினம் என்னைக்கு? நல்ல ஜோர வேகமா சொல்லுங்க, நல்ல ஜோர கை தட்டுங்க. இப்ப நாளைக்குன்னு சொன்னீங்கல்ல ஆண்கள், ஆண்களை பார்த்து நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக ஆண்கள் தினம் என்னைக்கு? 1 2 3 4 தை 2 கை தட்டுங்க. தை 2 சார். தை 2 மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலமாட தானே ஊத்து விடுறான். எங்க தினம் தான் அது. எப்படி நம்ம கண்டுபிடி? இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசு தான். பூ கூட வாங்கி தர புருஷனோட குடும்பம் பண்றது யாரு? பூக்கடைக்காரர் பொண்டாடி தான் வாங்கி தர மாட்டார், எடுத்துக்கன்றுவார். வந்ததுல இருந்து மனைவி சரியில்லை, குடும்பம் சரியில்லை, உறவு சரியில்லை, பணம் தான் வாழ்க்கைக்கு சந்தோஷம் பேசுறாங்கல்ல. நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது சைடுல கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேவையான ஏன் சார் இங்க தேடுறீங்க? தேடுனாலும் எங்கேயுமா கிடைக்குது? கிடைக்க மாட்டேங்குது. வந்தது இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல சார். இந்த ஊரை நான் 1000 கேள்வி கேட்பேன் சார். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கூட கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். இப்ப கேக்குறது பதில் சொல்வீங்களா? தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்க கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவடாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற உறவு தட்டுங்க கைய பெண்கள்லாம். பாத்தீங்க, மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனை எங்கேன்னு பிச்சுக்கு திரிய விட்டது யார்? அதே மனைவி. மனைவி மனைவி சார். நான் இப்ப கேக்குறேன் சார், மனைவியை சொன்னோனே இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கல்ல, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, குழப்பிட்டேன், குழப்ப வந்துருச்சு. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாது. வெளுத்து விட்டுருவாங்க, வெளுத்து. அப்படியே அயன் பண்ண சொல்லு. இதெல்லாம் உறவுகள் சார். கண்ணாடியும் மனைவி ஒண்ணு சார். நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க அடிச்சா நீங்க அடிப்பீங்க. ஆமா. இதே உங்க அப்பா வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எங்க அப்பா வீட்டுக்கு எங்களை அனுப்புறீங்களா சார்? அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாத. ஏன்? என் மைண்ட சொன்னேன், மைனே அடிக்கிற கை தாண்டா அணைக்கும் அப்படின்னு. அப்போ யாப்பா எங்கள் டீச்சரை அடிக்குது, அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா. என் பொண்டாடி சொல்கிறா, அப்பனுக்கு புள்ளத்தை அப்பாம பிறந்திருக்கான், அவன் பண்ணுற சேட்டை புறா இவனும் பண்ணுறான் சார். குளத்துப்பாளையத்துல கூட அடிக்கிற கை தான் அணைக்க நிரூபிக்கவா சார்? நிரூபி. இதோ தங்க கட்டிகள் மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அதுல டே 3 பேரும் என்னை பாருங்க. நான் கேட்கறது பதில் சொல்லிட்டாங்க. அம்மா நீ சொல்லு, அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது உங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு போய் அம்மாவை கட்டி பிடிச்சு போதானே தங்க இல்லைங்க. நடுவரை பார்க்க கூடாது, அங்க அந்த பக்கமே பார்க்க கூடாது, அத்தையை மட்டும் நல்லா பாரு, என் கண்ணை பாரு. நான் கேட்கறது பதில் சொல்லணும். அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது உங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு போய் அம்மாவை கட்டி பிடிச்சு போதானடா. குளத்துப்பாளையத்துல உங்க கதை வேகலையம்மா, வில்லேன்டானே.
நானா சொல்லி கொடுத்தேன் சார் அவன் கரெக்டா சொல்லியிருப்பான், உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பானா இருக்கும். நான் எதுவும் இல்ல, நான் பாட்டுல பேசாம அப்படி அமைதியா உட்காந்து. சார் பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு மஞ்சள் இருக்கும், அடுத்தது உமாநாத்தன் இருக்கும். ஏன் பிச்சைக்காரன்ட்டு கூட பணம் தானே சார். என்னைய பார்த்து காட்டுற? ராஜபாளையத்துல இருந்து 50,000 40,000 போட்டு நாய் வாங்கினாலும் அது வாழாட்டுனா என்ன தேவை? நாய்க்கு வாள் தேவை சார். நாய் வாழாட்ட என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பாசத்தை காட்டணும் சார். அடையாமா நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அருமையான நாய். நான் தான் வாரத்துல 5 நாள் மட்டன் போடுறேன், 2 நாள் சிக்கன் போடுறேன், பிஸ்கட்டு நான் தான் போடுறேன். வீட்டுக்கு போனோன்னா அந்த நாய் ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டிக்கு நிக்குது. நாய் நன்றி உடையது. ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா? என்ன பண்ணீங்க? நான் தான் கறி போடுறேன், சிக்கன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன், ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வாழாட்டிக்கு. ஏன் சார்? அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான், அதனால அவன்கிட்டே வாழாட்டு. என் வீட்டு பக்கம் வரவே மாட்டேது. என்னப்பா? என்ன சந்தேகம்? உங்க வீட்டு நாய் பக்கத்து வீட்டுக்கார நாய் சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய் உங்களுக்கு சொந்தமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? நாய்க்கு தாண்டா சொந்தம். ஏன்டா அப்படி வந்து சார்? அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சரையை புடிச்சு வாழும் போதான சார் சந்தோஷமே கிடைக்கும். இருந்தாவுல பிடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானைய பிடிக்கும்? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுங்களா? 3 நைட்டி மோந்து பாத்தி செத்தன ஆம்பளை தெரியுமா? இந்த ஊர்ல இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார் கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி தெரியுங்களா? எப்படி? திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரைக்கும் தான் சார் ஒவ்வொரு ஆணுமே சரியா இருப்பாங்க. அந்த கணவன் மனைவி இருக்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும்? முத்து நகையே முழு நிலவை மாதிரி இருக்கும். முத்து நகையே சார். சார் வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்க விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தானே சார் அதிகம். ஒரு 500 ரூபாய் கடனை கொடுங்க சார். பாவம் లేదు కారు మంజునాథన్ ఓనర్ వాంగు வேறு பைக்குள்ள விட கவருக்குள்ள விட கொடிவேரியில போட்டு ஐநூறு உங்களது. அவன்கிட்ட கடை வாங்கியிருக்கேன், இப்ப என்னது கடனா கொடுங்க எனக்கு. 500 ரூபாய் என்னால கடனா வாங்க முடியும். பணத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து 500 ரூபாய் என்னால கடனா வாங்க முடியும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்னுடைய மகிழ்ச்சியை கடனா கொடுங்க பாப்போம். என்ன மகிழ்ச்சியை கடனா கொடுங்க? அது கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுல்ல சார்? பணத்தை கடனா வாங்கிடலாம் சார். ஒரே ஒரு விஷயம் தான், பணத்தை யாருக்கு வேணாலும் செலவு பண்ணுங்க, பாசத்தையும் சொந்தத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்காக செலவு பண்ணுங்க சார். இதை உங்க உறவுக்கு செலவு பண்ணுங்க. நீ உறவுக்கு செலவு பண்ணு சார். எல்லா பெண் பிள்ளையும் கேட்டு பாருங்க சார், உங்களுக்கு யார பிடிக்கணும். அந்த காலத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ பெரிய நடிகர்கள் பேர் சொல்லுவாங்க சார். பட் இந்த நூற்றாண்டுல இருக்கிற எல்லா பெண் பிள்ளையும் கேட்டா உனக்கு யார பிடிக்கணும், எங்க அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க சார். உண்மைனா ஜோர கை தட்டுங்கம்மா பெண் பிள்ளைகள்லாம். நினைச்சு பாருங்க, ஒரு அப்பாவுடைய டைரியில எழுதியிருந்த விஷயத்த சொல்றேன் சார். என்னுடைய மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் இருக்கும் வரைன்னு ஒரு அப்பா எழுதியிருக்காருன்னா அப்பாங்கிற உறவு இன்னைக்கு எவ்வளவு உயிரோட்டமானது சார். அப்பா ஏழையா இருப்பாரு, ஒரு நாளும் தன் பிள்ளைய ஏழையா வளர்த்தது இல்ல சார். ஒரு ஏழை பிள்ளையும் பணக்கார விட்டு பிள்ளையும் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. பணக்கார விட்டு பிள்ளை ஏழை பிள்ளைய பார்த்து சொல்லுச்சு, தோ பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்கார், என்கிட்ட வாங்கி கொடுத்தார், என்னிடம் இருக்கு பாத்தியா அப்படின்னு பணக்கார விட்டு பிள்ளை சொல்லுச்சு. ஏழை பிள்ளை சொல்லுச்சு, உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் உங்ககிட்ட இருக்கு, எங்க அப்பாவே என் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அப்பாங்கிற உறவு எப்படி சார்? அப்பா கைய பிடிக்கும் போது எப்படி இருக்குன்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் அழகா சொல்லுவாங்க. எப்படி தெரியுங்களா? அப்பா கையே புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோ. அப்பா கையே புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோ. கிடையாது, துன்பத்துல இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறது தானே சார் முக்கியம். எவ்வளவு பேரை சம்பாரிச்சிருக்கீங்க? நான் நிறைய பேரை சம்பாரிச்சிருக்கேன். நீ எல்லாம் கோயில்ல போனா எவ்வளவு நேரம் சாமி கும்பிடுவேன்? 2 நிமிஷம். நான்லாம் 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுவேன். 1/2 மணி
மணி நேரம்? ஒவ்வொரு கோயிலையும் 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுவேன். அவ்வளவு பக்தியோ? ஒரு நிமிஷம் என் குடும்பத்துக்கு, சரி, மித்தம் 29 நிமிஷம் எல்லாம் மற்ற குடும்பத்துக்கு வேண்டுவேன். பரவாயில்லையே. சரியே. என்கிட்ட கடை வாங்கினவன் பூரா நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு குடும்பமா பார்த்து வேண்டுவேன். அவன் பூரா நல்லா இருக்கான், நான் வசூல் பண்ண முடியாம திடுறான். சார், 1330 குறளை எழுதின வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. கும்பகோணம் வாசகி இல்ல, வள்ளுவ மனைவி வாசகி. அர்ச்சந்திரன் போய் பேச அந்த காரணம் என்ன? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் மனைவிங்கிற உங்க உறவு இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் கோயில் முன்னால் சில விஷயங்களை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். சரிங்க சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க சார். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு, என் மனைவி வந்த பிறகுதான். சூப்பர் சார். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நான் இல்லைன்னு சொல்லல. சூப்பர் சார். என் மனைவி வர முன்னாடி அங்கே கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால விட்டு வச்சிருக்கான். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம 60 போச்சு, இப்போ வெத்தாமையா தெரிகிறாரு. இதான் வாழ்க்கை சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட வாழ்றாங்கல்ல சார். இருக்கிறதுனால தானே மட்டும் போச்சு. 7 ஜென்மமும் நீதாண்டி மனைவி நினைச்சு பாருங்க சார். இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க முடிவு பண்ண கூடாது சார். இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி எனக்கு வேணாம்னு யார் சொன்னது? நான் முடிவு பண்ணணுமுங்க. நீங்க வரல சொல்லிவிட்டு போயிருவீங்க, அப்புறம் நாள்ல மாட்டிக்குவேன். உங்களுக்கு எனக்கு வேணும். அண்ணா அப்பா உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? மஞ்சண்ணா உங்களுக்கு? ஆமா அண்ணா உங்களுக்குண்ணா? அண்ணா உங்களுக்கு மனைவி? என்ன புதுசா தர்றாங்க? பேசாம மூந்து வந்துக்குறா. இந்த திருவிழாவுக்கு வந்திருக்க எந்த ஆண்களாவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்குங்க சார். யாருமே தூக்க முடியாது சார். ஏன் தெரியுமா? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை இறக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். மனைவியோட எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? மஞ்சண்ணா நீ எல்லாம் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழணும்? நீங்க 3 பேரும் 100 ஆண்டு காலம் வாழணும் சார். எங்க மனைவியோட வா. அப்புறம் என்ன? 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசரிக்கு இணையாளணும். வள்ளுவன வாசையில் போல் வாழணும். உண்மையான புருஷனா யாரு சார்? தாலி கட்டினவன். சிறந்த புருஷனா? நான் தான். அப்ப நல்ல புருஷனா? இவன் தான். அப்ப மஞ்சண்ணா ரொம்ப நல்ல புருஷன். நல்ல புருஷன், சிறந்த புருஷன் எல்லாமே யாருன்னு நான் சொல்றேன் சார். உடன் இருப்பவரோ, உணவு கொடுக்கறவங்க, உடை கொடுக்கறவங்க எல்லாம் புருஷன், நல்ல புருஷன் இல்ல சார். மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான புருஷன். உண்மையான கை தட்டுங்கக்கா. ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இல்ல என்ன சொன்ன? யாரு உண்மையான புருஷன்? உணவு கொடுக்கறவங்க, உடை கொடுக்கறவங்க, இவங்க எல்லாம் புருஷன் கிடையாது. மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் நல்ல புருஷன். உங்களை புரிஞ்சுக்கிற முடிஞ்சாதான் புரிஞ்சுக்குவோமே. ஏன்? ஒன்றும் இல்லை சார். போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன். அவன் கதவை திறந்தான். இப்போ அவன் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னு அவன் கதவை திறந்தோடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே பட்டிமன்றம், அதே டைம். பட்டிமன்றம் முடிச்சு காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தான். இப்போ தான் சிரிச்சா திட்டாள் அப்படின்னு கதவை திறந்தோடனே இப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா? இந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 4 மணிக்கு எவ்வளோ கதை திறந்து வச்சிருக்கா, அவளை பார்த்து நான் ஜீக்கிறதுக்கு. உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சா தானே நாங்கள் புரிஞ்சுக்குவோம் சார். மனைவிங்கிற ஒருத்தி திட்டுற வரையும் பேசுற வரையும் தான் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும். அவ பேச்சை நிறுத்திட்டான்னு வச்சுங்களேன், அந்த உறவை செத்து போயிடும் சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். பீர் அடிக்க வேணா வருவான், பீரோ தூக்க எவனும் வரமாட்டான். பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். ஆனா முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும் தானே சார் கூட வருவாங்க. ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அந்த கணவன் மட்டும் தான் சார் முடங்கி போவாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுமே சார். அப்படிப்பட்ட மனைவிங்கிற உறவை கேலி செய்யலாமா? நான் கேக்குறேன் சார். உறவுங்கிறது புத்தகம் மாதிரி சார். நாங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் அந்த பக்கத்துல உள்ள, அந்த புத்தகத்துல உள்ள ஒரு பக்கம் மாதிரி.
ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தையே இழந்து விட கூடாது என்பதற்காக தான் சார் பட்டிமன்றம் நடத்துறாங்க. உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே. உண்மையான கைத்திருக்க பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்காத்த கிளிய ஆக்குறீங்க? நீங்க இளவரசியா வாழ்ந்தவங்க அங்கேயே வாழ வேண்டியதானே. இங்க என்ன? எங்க அம்மா அப்பா பாழுங்கணத்துல விழுனால்தான் விடுறோம். எங்க வீட்டு கிணத்துல வந்து விழுவணும். எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது சார் நினைச்சு பாருங்க, பெண்கள்லாம் அப்பா வீட்டுல இருக்கும் போது எதை கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி தருவார் சார். இப்ப எதை கேட்டாலும் வாங்கி தராங்களா சார்? ஒண்ணும் இல்ல, நியாயமான கேள்வி. உங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எதை கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு சார். நீ உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்ட? ஒரு சீப்பு, ஒரு ஹேர் பின்னு, ஒரு பொட்டு, ஒரு பவுடரு, இதான் நீங்க கேட்குற உங்க அப்பா வீட்டுல. இங்க வந்து 5 பவுன் செய்யின்னு பொட்டி யானை, அந்த குட்டி யானைக்கு நீ எங்கிட்ட கேட்குற பூரா இப்படி கேட்குற, அங்கே கேட்குற பூரா மொத்தமே 150 ரூபா ஜாமான் தான் கேட்குற சார். அப்ப அங்க வாங்கி தர தானே செய்வோம் சார். பேசிக் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சார், அதான் நல்லது. நிறைவா சொல்றேன் சார். இந்த பூமியே ஒரு 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடுங்க. இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 3 பேர் நாங்க ஏன் வர்றோம், அதுக்குனே ஒருத்தனை நேர்ந்துட்டு இருக்கோம். சத்தியமா இப்ப முடிச்சிருவேன் சார், பயப்படாதீங்க. பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம்க்கா, வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது. ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய். மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? எவ்வளவு மஞ்சுநாதன்? 1 ரூபாய். பொண்ணத்தினாலும் நம்ம உடம்பு புழுதான சார் திங்க போகுது. இதை நான் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டுக்கணும் பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், நாளைக்கு உன்னையும் நான் தான்டா வாங்கி போட போறேன். ரொம்ப ஆடாதான மண்ணு பார்த்து சொல்லலையா சார்? சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல, நாளா ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த முப்போகம் விளையக்கூடிய மிராசுதார குடும்பத்துல சேர்ந்த மருமக சார். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் மாமனார் சொத்துல இருந்து வர்ற பணத்தை வச்சு எனக்கு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க சார். என் வீட்டுக்கார் மிகப்பெரிய கேன் இன்ஸ்பெக்டர்னு மாச சம்பளத்துல வர வருமானத்தை வச்சு எனக்கு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போக மாட்டாங்க சார். ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிறந்த சந்தோஷம் எது தெரியுங்களா? நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் எது தெரியுங்களா? நாங்க செத்ததுக்கு அப்புறம் என் அப்பா வீட்ல இருந்து என் அண்ணன் வீட்ல இருந்து 1 கோடி துணி வரும் பாருங்க சார். அந்த கோடி துணி 1 கோடி ரூபாய்க்கு போருமா நான் கேக்குறேன் சார். சுமங்கலியா செத்து போன்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். என்ன நினைக்கிறோம்? 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம்? சுமங்கலியா நாங்க போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக விடு, நடுமக விடு, மூத்த மக விடுன்னு நீங்க எல்லாம் லோலோல அலையக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க அங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவுகளே. அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான சார் வாழ்க்கை. ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதான சார் வாழ்க்கை. பணத்தை செலவு பண்ணுங்க சார், உறவுகளை சேமிங்கள். வானவில் வளைந்தால்தான் அழகு, கணவன்மார்கள்லாம் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால்தான் சார் அழகு. பிறக்கும் பொழுது பனிக்குடத்தை உடைக்கின்றோம், இறக்கும் பொழுது மண்பானை உடைக்கின்றோம். வாழும் பொழுது எவர் மனதையும் உடைத்து விடாதீர்கள். ஒரே ஒரு விஷயம்தான், கோவிலுக்கு போய் தட்சணை போடும் கைகளை விட, கோவிலுக்கு போய் தட்சணை போடும் கைகளை விட, அர்ச்சனை போடும் கைகளை விட தானம் பண்ணும் கைகளை தான் ஒவ்வொரு இறைவனுக்கும் பிடிக்கும். தானம் என்றால் பணம் காசுங்கிறது கிடையாது சார். நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நல்லாரு, உன்னால முடியும்னு சொல்லுங்க. சிதறி விட்டால் மீண்டும் ஒன்று சேர்ப்பது கடினம், உடைந்து விட்டால் ஒன்று சேர்வது கடினம். உறவுகளை உடைத்து விடாதீர்கள். திராட்சை பழம் 1 கிலோ 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான் சார். ஆனா கொத்தோடு இருக்கும்போது திராட்சை பழத்துக்கு தரம் எப்படி அதிகமோ, ஒவ்வொரு மனிதனாக இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அம்மாவோடு அப்பாவோடு மாமனோடு மாமியோடு ஒட்டுமொத்த கூட்டு குடும்பத்தோடு வாழும்போதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் தரம் அதிகம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. இவங்க எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடியவங்க இன்னைக்கு 3/4 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்கன்னா அது அவங்களுடைய இங்க டைம் பார்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வளர்ந்த விதம் அப்படி. என்ன பேசினாலும் காசு தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் முக்கி தக்கி நம்ம எழுதிட்டு வந்தது கொண்டது எல்லாத்தையும் பேசி நான் கூட 500 ரூபா சேர்த்து கொடுக்க போகிறான் மந்தினா, அதை வேணா பிடிச்சிக்கிட்டு வேணா கொடுப்பான். ஆனால் 2 அணியில் 2 பேர் பேசியிருக்காங்க. உண்மையில் நீங்களே நல்லா ரசிக்கிறீங்க. பாசத்துக்கு பேசும்போது பாசத்துக்கு ரசிக்கிறீங்க, பணத்துக்கு பேசும்போது பணத்துக்கு ரசிக்கிறீங்க. நாங்கள் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே ரசிக்கிறோம். இந்த அம்மாலாம் பாருங்க, கால் சேர் எட்டலைனாலும் சிரிக்குது.
ஏன் சிரிக்காட்டினா சம்பளத்தை பிடிச்சிருவான். அதனால் நாங்கள் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டோம், நாங்களே சிரிப்போம். அவெல்லாம் திடீர்னு மாறிச்சுன்னா டப்புன்னு மோந்துவான். ரைட், அவன் மருந்து வச்சுருக்கான், அவ்வளோ இது. ஆனால் இப்போ வரக்கூடியவர் மிகப்பெரிய ஜாம்பவான், பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் வீணுக்கும் என்னைக்கும் விளங்கம் இல்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ டெஸ்டிங். அது நல்லா இருக்குதுல்ல, அதாட்ட வைக்கலாம்ல. என் குரல் அப்படி இருக்கு. ஹலோ, நான் சிவசிவான்னு சிவன வருந்தி எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்ன வருந்தி எல்லோ மும்பாதஞ்சரணமிட்டு சரணோஞ்சரணமண்ணு புது குளத்து பாலத்துக்காரியாத்தா பெரிய பகவதியே. புது குளத்து பாலத்திலே இருந்து வரந்தவளா இல்லடமும் எடுத்தவளா, நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டேடிலாட கண்ணியே. சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மியருக்கா நீ முப்படாதி அம்மா மகேஸ்வரி, நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கொண்ட முடியவத்து, நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கொண்ட முடியவத்து. குதியாட்டம் போட்டு மல்ல குதிச்சாட வேணும் அம்மா. ஆத்தா வாங்கலாய் ஆத்தா சோழி அம்மா, நடுக்கரையாண்டு அந்த நவலடியான் ஜாமியள மண்ண பகுந்தவளா மதுக்கரைக்கும் செல்லான் பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி பகுந்து முதுக்கல்லு போட்டு நாடு பகுந்து நட்டாத்து பூச கொல்லும் எங்க 60 அடி தவசு 60 அடி தவசுல எங்க பெரிய காண்டி அம்மா. அங்கே ஆனாடு கோனாடு அழகுமணி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம், ஆற்றலூர் பட்டணம் 18 தலவாசம். அங்கே திருக்காம்புளியூர் சின்ன புளிக்கா பட்டணம் 163 தலவாசம் கட்டியாண்டா எங்க அண்ணமார் சாமிகளே. காவேரி கரையோரம் காவேரி கரையோரம் இடையாத்து வீதியில இருந்து வர தருவானா ராசா சாமிகள், நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கொங்கு நாட்டை கட்டி ஆளும் அந்த 62 கூட்ட குலசாமியோ. காராள மக்கள் எல்லாம் வேளாள வீதியிலே இன்னைக்கு புதுக்குளத்து பாலத்திலே ஆத்தா பகவதி உனக்கு எடுத்தாங்க ஒரு பொங்கச்சோறு, குடிச்சாங்க ஒரு குதிரத்தா, உனக்கு போட்டதோர் மாவிளக்கு. அந்த மாவிளக்கு ஒளியிலேயே அந்த மவராசி முகம் இப்போ அங்க தக தக தகவென்று சொல்லிக்குதம்மா. அம்மா உனக்கு வைரக்கல் மூக்கு தீயா காலுக்கோ கடக தண்ட கழுத்துக்கோ முத்துமணி தோழிக்கோ துளசி மணி தொப்புழல வீரமணிங்க அங்க 2 தண்டை கட்டி தண்டையில மாணிக்க பரல் போட்டு நீ ஒன்னான் அடிகாலா ஓடி வந்த பொற்காலா அந்த மலையாள எல்லாம் விட்டு அந்த மலையாள எல்லாம் விட்டு விளையாட வரும் அம்மா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அல்லை கட்டுமா தாயே